இந்த இன்பம் துன்பம் எல்லாமே தன்னை சேரட்டும். நான் பகலிரவு நீ கதை நிலவு. இந்த மாதிரி சரத் வந்து 10 years ஆச்சு மீடியாவில் கம்ப்ளீட் பண்ணி. இது வரைக்கும் அவனுக்கு வந்து ப்ராப்பராக ஒரு ஏவின்னு போட்டதில்லை. மற்ற எல்லாரோட ஏவிஸை எந்த யூடியூப் சேனல்லையோ இல்லை சேனல்லையோ பார்க்கும்போதும் அவனுக்கு வந்து எனக்கும் இந்த மாதிரி ஒரு நாள் எங்கேயாவது ஒரு இடத்துல பெரிய அவார்ட் கிடைக்கும், பெரிய ஏவி போடுவாங்க, உன்னை ஃப்ரெண்ட் சீட்டில் உட்கார வச்சு நான் அவார்டு வாங்கி உனக்கு டெடிகேட் பண்ணுவேன்லாம் சொல்லிட்டே இருப்பான். பட் 10 வருஷம் ஆகியும் இன்னும் அந்த ஒரு அங்கீகாரம் கிடைக்காததுனால இதுக்கப்புறம் வரப்போகிறதுக்கு இது ஒரு தொடக்கமாக இருக்கட்டும். நான் ஒரு ஏவி ரெடி பண்ணியிருக்கேன். 3, 2, 1 கனவு காணாத மனுஷங்கன்னு இங்கே யாருமே கிடையாது. பட் அந்த கனவுக்காக போராடுறவங்க இங்கே கொஞ்சம் பேர் தான். இப்படி தன் கனவை கையில் பிடிச்சிக்கிட்டு காஞ்சிபுரத்துலேருந்து சென்னை கிளம்பி வந்தவர் தான் நம்ம கேபிஒய் சரத். கேபிஒய் சரத்தா யாரு? இந்த மொட்டை ராஜேந்தர் மாதிரி பண்ணுவார அவர் தானே? அட அவரே தானுங்க. கேபிஒய் சீசன் 5 கலக்குன்னு நம்ம கேபிஒய் சரத். போராடாமல் யாருக்கும் எதுவும் கிடைக்காது, போராடாமல் கிடைக்கிறது நிலைக்காது. இப்படி தான் லைஃபோட போராட்டத்தை தொடங்க ஆரம்பித்த கேபிஒய் சரத் 1991 ஆகஸ்ட் 3 அன்னைக்கு காஞ்சிபுரத்தில் பிறக்கிறாரு. கூலமந்தல்ன்ற கிராமத்தில் தான் பாட்டி யசோதாவோட வளர்ந்து அங்கேயே ஸ்கூல் படிப்பையும் முடிக்கிறாரு. இவரோட அப்பா வீரராகவன், இவர் ஒரு கூலி தொழிலாளி. இவங்க அம்மா மகாதேவி, இவங்க இட்லி கடை வச்சிருந்தாங்க. நடிப்பில் அதிக ஆர்வம் கொண்ட நம்ம சரத் 10வது மேலே படிப்பை நிப்பாட்டிட்டு என்னடா பண்ண போகிறோன்னு யோசிக்கும் போது தான் ஒரு 2 வீலர் மெக்கானிக் ஷாப்பில் வேலை பார்க்குறாரு. அப்போ அவரோட சேலரி வெறும் 5 ரூபா தான். அந்த மெக்கானிக் ஷாப்போட ஓனர் நம்ம சரத்தை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம சரத் காஞ்சிபுரத்துலேயே சில லோக்கல் சேனல்ஸில் வேலை பார்க்குறாரு. அங்கே ஆங்கரிங், மிமிக்ரின்னு மக்களை பல வகையில் என்டர்டெயின் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே பெருசாக எதனா ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிற நம்ம சரத் சென்னையை நோக்கி வராரு. சென்னை வந்ததும் சன் டிவி, விஜய் டிவின்னு நிறைய சேனல்ஸில் ட்ரை பண்ணுறாரு. பட் ஆனால் அவருக்கு கிடைச்சது என்னவோ ஏமாற்றம் தான். எந்த சான்ஸும் கிடைக்கல. ஒரு கட்டத்துக்கு மேலே என்னடா பண்ண போறேன்னு யோசிக்கும் போது தான் ஒவ்வொரு டீ கடையா போய் நின்று சின்ன கான்டாக்ட்ஸ் எல்லாம் பில்ட் பண்ணி ஒரு நாள் தாம்சன் சாரை மீட் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. அப்ப தாம்சன் சார்ட்ட போய் சார் நான் நல்லா மிமிக்ரி பண்ணுவேன் சார்னு சொல்றாரு. எங்க ஏதாச்சும் பண்றான்னு சொல்லும் போது மொட்டை ராஜேந்தர் வாய்ஸை அச்சு அசல் அவரை மாதிரியே எடுத்து பேசியிருக்காருங்க. நமக்கு மட்டும் வாடகை மட்டும் வர வச்சுக்க, அதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆன தாம்சன் சார் நீ மொட்டை அடிச்சுட்டு வாடா, நம்ம புதுசா ஒண்ணு பண்ணலான்னு சொல்லியிருக்காரு. அன்னைக்கே போய் மொட்டை அடிச்சுட்டு வந்து அவர் முன்னாடி நின்றுருக்காருங்க. அதுக்கப்புறம் அது இது இதுல சின்ன ரோல்ஸும் கேபிஒய் சீசன் 5 ஆரம்பிச்ச உடனே அந்த ஆடிஷன் அட்டன் பண்ணி நம்ம தீனாவும் சரத்தும் சேர்ந்து பண்ண காமெடி எல்லாம் செம்ம ஹிட்டுங்க. காஞ்சிபுரத்துல இருந்து சென்னைக்கு வர யோசிச்ச நம்ம சரத் இன்னைக்கு உலகம் பூரா சிங்கப்பூர், மலேசியான்னு ஈவென்ட்காக சுத்தினாரு. சரத்தோட மொட்டை ராஜேந்தர் கெட்டப் எல்லாருக்கும் பிடிச்சதுனால இவரை ஒவ்வொரு முறையும் ஈவென்ட் கூப்பிடும்போது எல்லாரும் மொட்டை ராஜேந்தர் மாதிரி வரணும்னு ஆசைப்பட்டாங்க. அதனால இவர் ஒவ்வொரு முறையும் ஈவென்ட் போகும்போது மொட்டை அடிச்சுட்டு மொட்டை ராஜேந்திராவே போயிருந்திருக்காரு. இதுவரை 150லேருந்து 200 மொட்டைகளுக்கு மேலே அடிச்சிருக்காரு. இப்படி உலகம் பூரா ஃபேமஸ் ஆகிட்டு இருந்த நம்ம சரத்துக்கு ஒரு நாள் ஒரு மெசேஜ் வருது. ஹாய், நான் கிருத்திகா பேசுகிறேன். கேபிஒய் சரத் தானே? எனக்கு ஒரு ஈவென்ட் பண்ணித்தர முடியுமா? உங்க டேட்ஸ் ஃப்ரீயா அப்படின்னு கேட்குறாங்க. ஜூன்ல டெக்ஸ்ட் பண்ணதுக்கு அக்டோபர்ல ரிப்ளை பண்றாருங்க. எங்க ஈவென்ட், எவ்வளோ பேமெண்ட் அப்படின்னு கேட்குறாரு. இப்படியே பேச ஆரம்பிச்ச கிருத்திகாவும் சரத்தும் நாளடைவில் நண்பர்களா மாறுறாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள காதல் மலருது. அது கல்யாணத்துல வந்து முடியுதுங்க. கிருத்திகாவும் லவ் பண்ணதுக்கு அப்புறம் 2 பேரும் அவங்கவுங்க வீட்டில் போய் பேசுறாங்க. எனக்கு பல கனவுகள் இருக்கு, அதோட சேர்த்து கடமையும் இருக்கு. என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணணும், எங்க அம்மாவை நல்ல வீட்டில் போய் தங்க வைக்கணும்னு நிறைய கனவு இருந்திருக்கு. அதை தெளிவா கிருத்திகா வீட்டில் எடுத்து புரிய வைக்கிறாங்க. கிருத்திகாவும் அவரோட சக்சஸ்க்காக கூடவே இருந்து போராடி இருக்காங்க. சரத்தோட அம்மாவுக்கு கூரை வீட்டுல இருந்து ஒரு டைல்ஸ் வச்ச வாடகை வீட்டுக்காச்சும் போகணும்னு ஆசை இருந்துச்சு. 2018 நவம்பர் அப்போ சொந்த வீடு கட்டி அதுல தான் அம்மாவை தங்க வச்சு அழகு பார்த்தாருங்க. 2019 நவம்பர்ல தன் தங்கச்சிக்கு கல்யாணமும் பண்ணி வச்சாருங்க. 2020 தான் காதல் மனைவி கிருத்திகாவையும் கைப்பிடிச்சாருங்க. கிருத்திகாவோட ஆசை இவர் ஹேர் வளர்க்கணும், சரத்தாவே வெளியில தெரியணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. இவர் ஹேர் வளர்த்ததுக்கு அப்புறம் இவர் வெள்ளித்திரை போறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா கிடைச்சதுங்க. 60 வயது மானிடம் படத்துல சமுத்திரகனிக்கு தம்பியாவும், எல்லாம் மேல இருக்கவன் பார்த்துப்பான், கொரில்லா படத்துல ஜீவா சார் கூடவும் சேர்ந்து நடிச்சாருங்க. நம்ம கேபிஒய் சரத் ஸ்கிரிப்ட் ரைட்டராகவும் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஹார்ட் பீட் சீரிஸ் பண்ணி முடிச்சுட்டு லவ் ஆக்ஷன் டிராமான்ற சீரிஸும் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம சரத் கோமாளி சரத் அப்படின்ற யூடியூப் சேனலும் வச்சிருக்காரு. அதுல விளாக்ஸ், காமெடி அப்படின்னு யூடியூப்லயும் மக்களை என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்காரு.
அதுக்கப்புறம் புது புது அர்த்தங்கள், நீதானே என் பொன் வசந்தம், ராஜாராணி 2, முத்தழகு, இது சொல்ல மறந்த கதைன்னு எக்கச்சக்க சீரியல் பண்ணாருங்க. இவருக்கு கல்யாணம் ஆகி 3வது நாள் குக் வித் கோமாளி ஷோ கிடைச்சது. அதுல எக்கச்சக்க கெட்டப் போட்டு மக்களை என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்காரு. எஸ்பெஷலி அவர் போட்டிருந்த ஜாக் ஸ்பேரோ கெட்டப் இன்ன வரையும் மக்களை ரசிக்க வச்சுட்டு இருந்ததுங்க. மொட்டை ராஜேந்திரா இருந்த சரத் KPY சரத்தா மாதிரி, குக் வித் கோமாளி சரத்தா மாதிரி கடைசியில உழைப்பாளி சரத்தா மாறினாருங்க. இதுவரையும் எந்த ஒரு அவார்டுமே வாங்காத நம்ம சரத் குக் வித் கோமாளில நம்ம STR கையால உழைப்பாளி அவார்டு வாங்கினாருங்க. கலாய்க்கிறவன் காமெடியன்னா அந்த கலாயை வாங்குறவன் தான் மிகச்சிறந்த காமெடியன். எவன் ஒருத்தன் தன்னை தாழ்த்தி காமெடி பண்ணுவானோ அவன் மிகச்சிறந்த உயரத்துக்கு போவான். அதுக்கு எக்ஸாம்பிள்னு சொன்னா நம்ம KPY சரத்தும் அவர் தான். நான் வந்து சொல்றேன், என்ன பிச்சைக்காரன் கவுண்டர் போறியா? ஒருத்தன் என்னைக்கு வாழ்த்திக்கிறானோ மேலே. இந்த காய்கறி இப்படிதான் ஸ்மெல்லா நாதன் தாங்க முடியும். ஸ்மெல் இருக்கு நான் எடுத்து அவன் தலையில கை வச்சிட்டேன். நானே அப்படின்னு கேட்கறான். இல்ல அந்த ஸ்மெல்லை விட இந்த ஸ்மெல் ஓவரா இருக்குன்னு சொல்லிட்டு பண்றான் அப்படின்னு நான் தலையில கை வச்சுக்கிட்டேன். அவன் உடனே வச்சான். அந்த ஃப்ரூட் நாத்த அடிக்கலையோ இருந்தாலும் கை அடிக்கடி தூக்கணும். பயங்கர நாத்த அடிக்கணும். எல்லாமே சிரிச்சிட்டானு. ப்ரொஃபசர் ஜேடி ஏண்டா கேடி காட்டு பண்ணி போட்டா கண்ணாடி தலையா மண்ணு விளக்கிட்டு வாயை துடைக்க மாட்டேங்கிறாங்க. மோதேவி இது தலை இல்ல தருதலை. கிருத்திகாவோட ஆசை கனவுக்காக ஓடுறவங்கள ஒரு பெரிய மேடையில பெரிய அவார்டு வாங்க வைக்கணுன்றது. அந்த ஆசை தான் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரையில கிருத்திகா மற்றும் சரத்தோட எஃபோர்ட்ஸ்னால முறையா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை சீசன் 3ல டைட்டில் வின்னர் ஆகிறாங்க. எல்லாரோட ஏவிக்கும் கைத்தட்டி என்கரேஜ் பண்ண நம்ம சரத்துக்கு, இதுவரையும் எந்த ஒரு அங்கீகாரமும் கிடைக்காத நம்ம சரத்துக்கு ஒரு ஏவி கூட டெடிகேட் பண்ணதில்லை. இதுதான் முதல் ஏவி. இவர் இனிமே அடைய போற சக்சஸ்க்கு எக்கச்சக்க ஏவிகள் டெடிகேட் பண்ணுவாங்க. அதற்கு இந்த ஏவியை தொடக்கம்னு நாங்க நம்புறோம். ஒண்ணுமே தெரியாத ஒருத்தன் உழைச்சா உயர்ந்துடலான்றதுக்கு சரத் ஒரு எடுத்துக்காட்டு. என்னைக்குமே இருக்கும் இவருக்கு மக்களோட பாராட்டு. பத்து வருஷமா நம்மளை என்டர்டெயின் பண்ணி சிரிக்க வச்சுட்டு இருந்த நம்ம சரத்துக்கு கங்க்ராட்ஸ் ஆன் 10 years. ஒன்ஸ் அகைன் ஹாப்பி பர்த்டே உழைப்பாளி கோமாளி KPY சரத். ஒரு கணம் ஒருபோதும் பிரிய கூடாதே, என் உயிரே நீ அழுக கூடாதே. நீ கண்ட கனவெதுமே கலைய கூடாதே, நான் இருக்கும் நாள் வரைக்கும் நீ அழுக கூடாதே. கிடைச்சதை இழக்கிறதும் இழந்தது கிடைக்கிறதும் அதுக்கு பழகிறதும் நியாயம்தானடி. கொடுத்ததை எடுக்கிறதும் வேற ஒண்ணு கொடுக்கிறதும் நடந்ததை மறக்கிறதும் வழக்கம் தானடி. தேங்க்யூ ரொம்ப ரொம்ப நன்றி. யோகியோட கிஃப்ட், உங்களுடைய கிஃப்ட். நீ ஒரு குடியில கேட்ட, நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. ஆனா அவ வந்து அது ஒரு முடிவாவே எடுத்து. ஐயோ இவன் தான்டா எனக்கே தெரியாது. இந்த கிஃப்ட் வந்து எனக்கு கொடுத்த மட்டமாமே இது மாதிரி கிஃப்ட் நான் எதிர்பார்க்கல. அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரவங்க நினைச்சே பார்க்கல. ஐயா என்னோட கிஃப்டையும் கொடுத்துறேன். வாங்க கெட்டி வாமா ஐயா. அந்த நம்ம எல்லார் சார்பாக தான் அந்த கிஃப்டை தரேன். உங்களுக்காக நம்ம கம்பெனி தரக்கூடிய ஒரு அதிசய பொருள். தலையில தேய்ச்சிக்கிறது. ஆமா, கொஞ்சம் கம்பிக்கு பித்தம் கொஞ்சம் அதிகமா இருக்கு, அதை தலையில தேய்ச்சிக்க. இது ஒரு எனக்கு அதான் தோணுச்சு. 3வது வாட்ச் ஃபயர் போல்ட் வாட்ச். ஒரு பாஸுக்கு பாஸ் சென்ட். நன்றி வணக்கம்.
போப்பா எங்க போனாலும் தனியா போவேன். சரத்து பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். சரத்துக்கு என் இனிய பிறந்த நாள் ஆசீர்வாதங்கள். ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் எல்லாம் வெற்றி நலமுடன் வாழ்க. மாப்பிள்ள மருமகனே தம்பியே பிறந்தநாள் வாழ்த்துக்கள். கன்ஃபியூஸ் ஆகிட்டியா? ஏன்னா நீ எந்த மூணு முறையிலும் எனக்கு உறவு. ஆனால் எப்போவுமே நீ என் ஆறுவர் தம்பி. என்ன எதுக்கும் கவலைப்படாத, தைரியமாக இரு. தம்பியுடையான் படைக்கஞ்சான்னு சொல்லுவாங்க, ஆனால் இந்த விஷயத்தில் அண்ணனுடையான் படைக்கஞ்சான். நல்லா இரு, சந்தோஷமாக இரு, ஹாப்பியாக இரு, என்ஜாய் பண்ணு. கடவுள் எப்பவுமே உங்க கூட இருக்காரு. எந்த விஷயத்துக்கும் கவலைப்படாத. சூப்பராக இருப்பா, என்ஜாய் பண்ணுப்பா. லைஃப் சூப்பராக இருக்கும். கடவுள் எப்பவுமே உங்க கூட இருப்பார். உனக்காக நான் எப்பவுமே வேண்டிக்கிறேன். உனக்கும் கிருத்திகாவுக்கும் அம்மாக்கும் நைனாக்கும் கீதாக்கும் சரி. சரியாப்பா? பாய். ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்தது வந்து ஷரத்தோட அப்பா. அப்புறம் வந்துட்டு அவர் இப்போது கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸஸ் இருக்கிறதுனால அப்பாவால் இப்போ கொஞ்சம் பேச முடியல. ஸோ அதனால் அவர் முன்னாடி கொடுத்த விஷஸ் வந்துட்டு அவருக்கு அது போய் சேரணும் அப்படிங்கிறதுனால இப்போ ரீசெண்டாக கூட கேட்டார், அவர் பேசினா நல்லாயிருக்கும்ல அப்படின்னு கேட்டார். ஸோ ஏதாவது ஒரு வகையில் அதை ட்ரை பண்ணணும்னு நினச்சேன். அதனால் அதை கொடுத்தேன். அப்புறம் இப்போ எல்லா பர்த்டேக்குமே பாட்டியும் அண்ணாவும் வந்துட்டு விஷ் பண்ணிவிடுவாங்க. சங்கர் அண்ணாவும் பாட்டி இப்போ நம்ம கூட இல்லை, அவங்க கொஞ்சம் சில ஹெல்த் இஷ்யூஸஸ்னால அவங்க தவறிட்டாங்க. ஸோ அவங்களோட பிளெஸிங்ஸும் இந்த நாளில் ஷரத்துக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களோட வீடியோஸும் அதில் லூப் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான், என்னோட கிஃப்ட்டும் சர்ப்ரைசஸும் முடிஞ்சிருச்சு. ஹாப்பி பர்த்டே பாப்பா. தேங்க்யூ பா. அவ்வியோ அவ்வியோ. எங்கள் அம்மா எவ்வளோ சொல்லிச்சு, அவங்க கூடலாம் சேராத. பிறந்தநாள் வாழ்த்துக்கள். சரத் வந்து மென்மேலும் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணணும். ஹாப்பி பர்த்டே சரத். ஹாப்பி பர்த்டே சரத். ஹாப்பி பர்த்டே சரத். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. ஹாப்பி பர்த்டே ப்ரோ. மாப்பிள்ள ஹாப்பி பர்த்டே. இன்னைக்கு மாதிரி அன்றைக்கும் நீ ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கணும். உன்னோட ஜேர்னி எனக்கு பெருசாக தெரியாது, இன்னைக்கு இதில் பார்க்கும்போது தெரிஞ்சது. வெரி இம்ப்ரெசிவ். ஸோ வந்து அவனுக்காக ஒரு ஏவி பார்க்கும்போது அவன் கண்ணு கலங்குச்சோ இல்லையோ, இங்கே இருக்க உட்காந்துருக்க எல்லாரோட கண்ணுமே கலங்குச்சு. பிகாஸ் வந்து அவன் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறவன் அப்படின்ற ஒரு விஷயம். கிருத்தி ரொம்ப மெனக்கெட்டு நீ ஸ்டார்ட்லேருந்து கடைசி வரைக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கேங்கிறது அப்படியே ஒரு படமாக போட்டி காமிச்சாங்க. ஸோ இந்த பைட்டை இப்போ நான் தரேன் சரத். இன்னையிலேருந்து ஒரு 5 வருஷம் கழிச்சு திரும்ப இந்த பைட்டை பார்க்கும்போது நம்ம யாரும் இப்படி இருக்க மாட்டோம். நம்ம தொடப்புற உயரங்கள் ரொம்ப பெருசு. திக்கட்டும் திசையட்டும் போய் இன்னும் பெரிய ஆளாக மாதிரி உழைப்பாளராக இன்றைக்கி இருக்கிற ஒரு உயர்ந்த மனிதராக அன்றைக்கி இருக்கணும். அன்றைக்கி நாங்கள் எல்லாரும் எங்களுடைய அன்போடு ஆதரவோடு இதே மாதிரி விஷ் பண்ணிகிட்டே இருப்போம். விஷ் யூ பெஸ்ட் சக்ஸஸ் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் இன் யுவர் லைஃப். கிருத்திக்கு வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் பண்ணோம். அதாவது இனோவேட்டிவாக எப்படிலாம் யூனிக்காக வந்து சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து எப்படி நான் ஒரு எக்ஸாம்பிளோ அது புருஷங்களின் பிரசிடென்ட் எப்படி நான் ஒரு எக்ஸாம்பிளோ அந்த மாதிரி பெண்களில் வந்து அவ ஒரு பிரசிடென்ட்டாக இப்போ நான் வந்து ப்ரொமோஷன் கொடுக்குறேன் அவனுக்கு. பொண்டாட்டிகளின் பிரசிடென்ட் அவ. ஹாப்பி பர்த்டே சரத். ஹாப்பி பர்த்டே சரத். நீ பாடாத நிறுத்து. பெரிய ஜனாதிபதி பர்த்டே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கொடுத்துருக்கீங்களா? இந்த எபிசோட் கேஃபே வந்து உண்மையிலேயே சூப்பராக இருந்தது. ஏன்னா இந்த தியேட்டரோட அட்மாஸ்பியர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எபிசோட்ஸ் கஃபே அண்ணா நகர், குட் ஜாப், கிரேட் ஜாப். உங்களுடைய பிறந்தநாள் பார்ட்டி, பர்த்டே பார்ட்டி, உங்களுடைய ஹாப்பி மூமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு நல்ல மெமரிஸாக மாற்ற அண்ணா நகர் எபிசோட்ஸ் கஃபேக்கு வாங்க. ஸோ வி ஆர் ஹியர் அட் எபிசோட்ஸ் கஃபே. ஷரத்தோட பர்த்டே செலிப்ரேஷனுக்காக வந்திருக்கோம். அண்ட் ரொம்ப க்யூட்டான ஒரு பிளேஸ் இங்கே. இன்னும் பெரிய ஆளாக வருவான் என் தம்பி. எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா தம்பிக்கு உங்களோட பிளெஸிங்ஸை வந்து கொடுத்துருக்கீங்க. பர்த்டே வந்து இப்படி இவ்வளோ ஸ்பெஷலாக போகும் நான் எதிர்பார்க்கல. ஏன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா 3ஆம் தேதி பர்த்டே, நாங்கள் 4ஆம் தேதி தான் கொண்டாடுறோம். அன்றைக்கி ஃபுல்லாக வந்து ஷூட்டு, எல்லாருக்குமே தெரியும் ஷூட்டு. பட் ஐ எம் ஹாப்பி தட். ஏன்னா
இது வரைக்கும் எல்லா பர்த்டேவும் நம்ம செலிப்ரேட் பண்ணியிருக்கோம், எல்லாம் ஓகே. ஆனால் வந்து பர்த்டே அன்னைக்கு வேலையில் இருக்கிறது வந்துட்டு தட்ஸ் கைண்ட் ஆஃப் அ குட் பாசிட்டிவ் சைன் அது. அப்புறம் எனக்கு பிடிச்சவங்க எல்லாருமே இங்கே வந்திருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப நான் எதிர்பார்க்குறேன். நான் சிலதெல்லாம் கெஸ் பண்ணுவேன், ஓகே இவங்க வருவாங்கன்னு நினைக்கிறேன், அவங்களா இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே சில பேரை கெஸ் பண்ணவே இல்லை, பார்த்தா எல்லாருமே இருக்கே அப்படின்ற. இன்னொரு விஷயம்னா எப்பவுமே நான் எமோஷனல் ஆகக்கூடாது, அழுகக்கூடாது அப்படின்னு யோசிப்பேன். அது என்னோட இது என் அழுவ வச்சது வேடிக்கை பார்க்கறது. நீ அழுவேன்னு நான் பின்னாடி உட்கார்ந்தனால நீ உன் ரியாக்ஷன் கூட எனக்கு எப்படி அழுதுருக்கேன் ரீடேக்ல பாருங்க, தேம்பி அழுதுருப்பேன். அந்த அளவுக்கு அழுதுருக்கேன். ஆக்சுவலாக நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. ஏவியோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் எனக்கு தெரியும், ஓகே இப்படி தான் நான் அப்படி தானே எனக்கு தெரியும்ல, நம்ம லைஃப் ஸ்டோரி இப்படி தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் செகண்ட் ஹாஃப் என்னடாம்மா நம்மளையே அசத்துற மாதிரி ஒன்று பண்ணியிருக்கானுங்க அப்படின்ற மாதிரி சூப்பராக இருந்தது. சின்ன வயசுலேருந்து ஷரத் பெருசாக பர்த்டேலாம் எதுவுமே செலிப்ரேட் பண்ணதில்லை. ஆனால் நான் இருக்க வரைக்கும் நீ வந்து எனக்கு எப்போதுமே ராஜா, எனக்கு வந்து நீ எப்போதும் ஸ்பெஷல். அதனால நான் இருக்க வரைக்கும் உன்னை எப்போதுமே நான் கொண்டாடிக்கிட்டே இருப்பேன். அதனால் என்ன செய்யாதுன்னு நீ சொல்லாத. என்கிட்ட அந்த தடவை காசு இருந்ததுன்னா பெருசாக பண்ணுவேன், காசு இல்லைனா என்னால் என்கிட்ட எவ்வளோ காசு இருக்கோ அதை வச்சு நான் பண்ணுவேன். ஆனால் நான் கொண்டாடிக்கிட்டே இருப்பேன். ஐ வில் கீப் ஆன் செலிப்ரேட்டிங் யூ. இது வந்து ஒரு டீம் ஒர்க் தான். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து எபிசோட்ஸ் கெஃபே இவங்க, நான் இந்த இடம், இந்த தேட்டர், இங்கே இருக்க ஃபுட், லைவ் கவுண்டரில் நான் சொன்ன உடனே சூப்பர் டார்லிங் நீங்கள் வாங்க. லின் அண்ட் ரிச்சர்ட் அவங்க தான் அவங்களோட ஃபவுண்டர்ஸ், ஓனர். ஸோ அவங்க 2 பேரும் தே வேர் வெரி ஸ்வீட்டி பைஸ். இப்போ மணி என்ன 3 or 4 ஆகுது, இந்த நிமிஷம் வரைக்கும் ஆமாம் அப்பாவும் அவங்க எங்களுக்காக உட்காந்து எல்லாத்தையுமே செட் பண்ணி அப்படி பார்த்துட்ருக்காங்க. ஸோ அண்ணா நகரில் இருக்க எபிசோட்ஸ் கஃபே நீங்கள் எல்லோரும் வாங்க, ஒரு தடவை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். சில் பண்ணலாம், வேறு லெவலில் இருக்குது. சூப்பரான ஃபுட் கவுண்டரும் இருக்குது. எபிசோட்ஸ் கெஃபேக்கு என்னோடய ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ். செகண்ட், இந்த ஏவி நான் பிளான் பண்ணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் என் கூடவே, அதாவது இந்த ஏவி ஸ்டார்ட் பண்ணலாம் அது பண்ணும்போது வாய்ஸ் ஓவர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சீக்ரெட் பாக்ஸை அப்ரோச் பண்ணேன். ஆனால் அவங்க வந்து அக்கா இல்லைக்கா மஞ்சு தான் சீக்ரெட் பாக்ஸோட ஃபவுண்டர். ஸோ அவங்க வந்து அக்கா நானே பண்ணுறோம்க்கா, நாங்களே வாய்ஸ் ஓவரும் பண்ணி கான்செப்டும் பண்ணி எடிட்டும் பண்ணிடுறோம்க்கா அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாம் தாண்டி என்னோட பேக் போன்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது நான் ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா இந்த விஷயம் இவங்க எல்லாமே இந்த கம்ப்ளீட்டாக இந்த ஃபுல் இதுவுமே இவங்க எல்லாமே என்னால் பண்ணியிருக்க முடியாது. விச் இஸ் மை லவ்லி பிரதர்ஸ் பாலா அண்ட் கனகராஜ். இவங்க 2 பேரும் இல்லாமல் என்னால் இந்த என்டையர் இதை வந்து பண்ணியிருக்கவே முடியாது என்னால் சுத்தமாக. ஏன்னா கனகு அப்போ இருந்து ஆக்சுவலாக ஏபி உனக்கு கனகு தான் எடிட் பண்ண வேண்டியது. ஆமாம், பட் நாங்கள் வாய்ஸ் ஓவருக்காக போய் அப்புறம் சீக்ரெட் பாக்ஸ் அவங்க கேட்டதும் அவங்க கிட்ட நம்ம கொடுத்துட்டு உனக்கு செகண்ட் டெஸ்டிமோனல் ஏவி வந்து கனகு தான். ஆமாம், அது கனகு தான் எடிட் பண்ணாப்புல. இன்ச் பை இன்ச் கேக் வாங்குறதுலேருந்து, இந்த பலூன்ஸ் பார்க்குறதுலேருந்து, பேக்ஸ் வாங்குறதுலேருந்து, அந்த உனக்கு அந்த ஷரத்துன்னு வச்சுருந்தோம் இல்லையா, சின்ன சின்ன விஷயங்கள் வர பெரிய விஷயங்கள் வர எல்லாரையும் நமக்கு முன்னாடி வந்து ஆர்கனைஸ் பண்ணி உட்கார வச்சு அவங்க எல்லாரையும் கோஆர்டினேட் பண்ணி இதோட கம்ப்ளீட் பேக் போனோட கிரெடிட்ஸ் வந்து நான் பாலாவுக்கும் கனகராஜுக்கு தான் கொடுப்பேன். தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்குமே. ஆமாம், இது எல்லாத்த விட பியூட்டிஃபுல் மொமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து அந்த அழகான ரியாக்ஷன், அதெல்லாம் அந்த ஒரு ஒன் டைம் மொமெண்ட்னு சொல்லுவோம். அதை திரும்ப நம்ம ரிக்ரியேட் பண்ணணும்னு நினச்சா கூட வராது. அந்த மாதிரி மொமெண்ட்ஸ்லாம் எங்களுக்காக அழகாக கேப்சர் பண்ணி கொடுத்து கடைசி வரை எங்களுக்காக எங்கள் கூடவே ஒரு பிரதராக நின்றுட்டு இருந்த நம்மளோட ராம் ப்ரோ, ZB ஃபோட்டோகிராஃபர்ஸ், தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்குமே. தேங்க்யூ ஸோ மச். ஸோ உங்களோட லவ் பிளெஸிங்ஸ் நீங்கள் கொடுத்துட்டே இருங்க. முக்கியமாக இன்னொரு விஷயம் நான் சொல்லி ஆகணும். என்னுடைய பர்த்டேக்கு நிறைய பேர் வந்து விஷ் பண்ணியிருந்தாங்க இன்ஸ்டாகிராமில். சில பேருக்கு நான் வந்து ரிப்ளை பண்ணியிருக்கேன், சில பேருக்கு வந்து பண்ண முடியல, சாரி, அதுக்கும் சொல்லிக்கிறேன். இது மூலிமா நான் சொல்கிறேன், எனக்கு விஷ் பண்ண எல்லாருக்குமே வந்து தேங்க்யூ, லவ் யூ. உங்கள் சப்போர்ட் வந்து எவ்வளோப்பா நான் கிட்டத்தட்ட என்னால் முடியல, ஏன்னா இவ்வளோ பேர் விஷ் பண்ணியிருக்காங்கன்னு. காட் கிஃப்ட், நீங்கள் எல்லாருமே என்னுடைய காட் கிஃப்ட். தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ. நீயும் நானும் சேர்ந்தே செல்லும் நேரமே, நீலம் கூட வானில் இல்லை இன்னும் வெள்ளை மேகமே, போக போக ஏனோ நீளும் தூரமே, மேகம் வந்து போகும் போக்கில் தூரல் கொஞ்சம் தூரமே, என் அச்சம் ஆசை எல்லாமே தள்ளி போகட்டும், இந்த இன்பம் துன்பம் எல்லாமே தன்னை சேரட்டும். Happy birthday Sarah. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை